அனைவருக்கும் வணக்கம். நான் கார்வேந்தன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமானது ஒரு டெக்னாலஜிக்கலி வெல் எக்யூப்டு ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டில் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எலக்ட்ரிசிட்டினால தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் எஜுகேஷன்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு அத்தியாவசிய தேவையாக நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, கரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு பவர் சப்ளை அப்படின்றது இன்னைக்கு கட் ஆஃப் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறமேட்டு ஒரு மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன் இதனால நடக்க போகுது ஒரு சில விஷயங்கள்னால அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அதாவது என்ன ஒரு காரணத்தினால இந்த ஒரு பவர் சப்ளை கட் ஆஃப் ஆகிறது அப்படின்றதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூஎஸ் ஸ்பேஸ் ஏஜென்சியான நாசா ஒரு சில விஷயங்களை ஜூலை 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுனால அதிக அளவிலான ஆற்றல் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதாவது எவ்வளோ வேகத்தில்னு பார்த்தீங்கன்னா 1.6 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அந்த ஒரு வேகத்தில் பார்த்தீங்கன்னா பூமியை நோக்கி அந்த ஒரு ஆற்றலானது வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் யூஎஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆற்றலில் என்ன ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக சூரியன் அப்படின்றதுல நிறைய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது, இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோக்கு நமக்கு கிளியராக தெரியாது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதில் கோராக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோஸ்பியர் அப்படின்னு இருக்குது, குரோமோஸ்பியர்ன்னு இருக்குது. அங்கே கூட பார்த்திங்கன்னா கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொல்லலாம் சூரியனில். ஸோ அந்த ஒரு கொரோனல் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு எஜெக்ஷன்ஸ் ஏற்படும். ஒரு நியூக்ளியர் பாம் நிறைய நியூக்ளியர் பாம்பு எக்ஸ்ப்ளோட் ஆனால் எவ்வளோ ஒரு ஆற்றல் வெளியே வருமோ அவ்வளோ பெரிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அந்த கேலக்சின்னு சொல்லக்கூடிய அதில் நிறைய போக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதில் ஒரு குறிப்பிட்டத்தக்க வகையில் ஒரு சில ஆற்றல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எர்த்து மேலே மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எர்த்து மேலேனா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அதாவது இந்த ஆற்றல் எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு வகையில் வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஒரு காந்த புலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம பூமியை சுற்றி ஒரு காந்த புலம் இருந்துட்டு இருக்கு. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது மேக்னட்டோஸ்பியர் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறாங்க நிறைய பேர். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எர்த்துக்குன்னு தனியாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்துட்டு இருக்கு. இப்போது சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஆற்றல்லேருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அல்லது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இந்த நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்படி அஃபெக்ட் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எர்த்தில் இப்போ பூமிக்குள்ள மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தேவைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்படின்றது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பவர் சப்ளையை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேட்டிலைட்ஸ், இப்போ நம்ம இங்கே டிவி பார்க்குறோம்னா அதுக்கு சேட்டிலைட் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தேவையாக இருந்துட்டு இருக்கு. ஜிபிஎஸ் ட்ராக்கிங்காக இருக்கட்டும், அதுபோல் நிறைய ஒரு விஷயத்துக்கு சேட்டிலைட் அப்படின்றது ஒரு முக்கிய விஷயமா இருக்குது. அந்த சேட்டிலைட்டை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்புறம் பவர் சப்ளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போல் ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு ஃபினாமினா ஆனது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது யூஎஸ் ஸ்பேஸ் ஏஜென்சியான நாசா கணிச்சிருக்காங்க. ஜூலை 3ஆம் தேதியே இந்த ஒரு விஷயத்தில் சோலார் ஃப்ளார்ஸ் அப்படின்றது சூரியன்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அது கேலக்சியில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு அருகில் வர்றது இந்த ஒரு தேதியில தான், அதாவது மண்டே அல்லது சண்டே, இன்னைக்கு அல்லது நேற்று வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ மேபி இன்னைக்கு பார்த்திங்கன்னா பூமிக்கு மிக அருகாமையில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சில நிகழ்வுகள்லாம் நம்ம வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்போல்லான்னு பார்த்திங்கன்னா 1859 இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. சரி, இதனால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா டெலகிராஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட அந்த டெலகிராஃபை பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் அண்ட் ஏஷியன் கான்டினென்ட்ஸில் ஒரு அதிக அளவில் பாதிக்க செஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்பட்டது 1859 தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கனடாவில் 1989 கியூபெக் அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒரு இடத்துல நடந்தது. ஸோ இந்த ஒரு சோலார் ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம் அல்லது சோலார் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்வுனால என்ன ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கியூபெக் அப்படின்ற இடத்துல 12 மணி நேரம் எலக்ட்ரிக் சப்ளை, அந்த பவர் சப்ளை அப்படின்றது கட் ஆஃப் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோயிங் கன்சர்னாக அப்போ இருந்தது. 1859 இருக்கட்டும், இல்லை 1989 இருக்கட்டும், ஏசியன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் கனடாலையும் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுச்சுன்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு விஷயமாக வந்து இன்றைக்கி பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சன்னில் வந்து ஹைட்ரஜன், ஹீலியம் அப்படின்றது இருக்குது, அப்படிப்பட்ட கேஸஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ அங்கே வந்து நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படுது இந்த ஒரு விஷயத்தில் எல்லாமே. அங்கேருந்து ஒரு சோலார் ஃப்ளேர்ஸ் அப்படின்றது வெளியே வந்துட்டுருக்கு. அதில் அதிக அளவிலான ஆற்றல் வெளியே வருது அப்படின்றதான் யூஎஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி சொல்கிறாங்க. சரி, இந்த ஒரு அதிக அளவிலான ஆற்றல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரான கொரோனா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து கொரோனல் மாஸ் எஜெக்ஷன், அந்த ஒரு ஃபினாமினால நிறைய ஒரு எனர்ஜியானது எமிட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட எமிஷன்னால தான் அதிக அளவிலான எனர்ஜியானது வெளியே வருது. அது அதிக அளவிலான ஒரு ஆற்றலாகவும் இருக்கலாம், இல்லை அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டாகவும் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை அஃபெக்ட் பண்ணும்போது, இப்படி நான் முன்னாடி சொன்னக்கூடிய அந்த எலக்ட்ரிக் பவர் சப்ளை கட் ஆஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கில், இல்லை ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை ஒரு கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படிப்பட்ட அந்த சோலார் ஃப்ளேர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது சோலார் ஃப்ளேர்ஸ்னால் என்னென்னா அந்த எனர்ஜிஸ் தான். அந்த எனர்ஜிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அளவுகள்லாம் வச்சுருக்காங்க. ABCMX அப்படின்னு சில அளவீடுகள்லாம் இருக்குது. இப்போ சோலார் ஃப்ளேர்ஸ் அப்படின்றது வந்து எர்த்தை அட்டாக் பண்ணுது, எர்த்தை வந்து ஒரு கொலாப்ஸ், அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து வருது அப்படின்னா அதோட தாக்கம்ன்றது ஒரு கம்மியான அளவில் தான் இருக்கும். அந்த சோலார் ஃப்ளேர் அப்படின்றது ஒரு குறைவான அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ளேர் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதுவே இப்போ வரக்கூடிய அந்த சோலார் ஃப்ளேர் ஆனது சோலார் ஃப்ளேர்ஸ் எக்ஸ் அப்படின்றாங்க. அதில் குறிப்பிடத்தக்க வகையில் X1.5 சோலார் ஃப்ளேர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக அளவில் பாதிப்பை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எமிஷன் ஆஃப் எனர்ஜியை வந்து மில்கி வே, அதாவது அந்த கேலக்சியில் நமக்கு வெளியிடுது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்கிறாங்க. அது கூடவே இது வந்து இன்னொரு ஃபினாமினாவை என்ன ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எர்த்துன்றது ஒரு ஸ்பியரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப்பில் நார்த் போலும், கீழே பாட்டமில் சவுத் போலும் இருக்குது. அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துகிட்ருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வெளியிருந்து வரக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டானது அஃபெக்ட் பண்ணும்போது எப்படி போகும்னு பார்த்திங்கன்னா, இந்த எர்த்துலேருந்து இப்படி மேலே போயிடும். ஸோ அப்படி மேலே போகும்போது அந்த நார்த் போலையும் சவுத் போலையும் டச் பண்ணி போகும் இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில விதமான ஒரு ஒலிகளை எழுப்பும். ஒலினா சவுண்டில் வெளிச்சத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அதை வந்து ஆங்கிலத்தில் ஆரா அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒரு ஒளியானது நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் வந்து காண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சயின்டிஸ்ட் தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல வந்த விஷயங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.